வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் மொபைல் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி டச் ஸ்க்ரீன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க தெரியாமல் இல்லை கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா அதில் முதல்ல உடையிறது பார்த்தீங்கன்னா அந்த டச்சு தான் உடையும். அப்படி டச் உடஞ்சிட்டா நார்மலாக நீங்கள் மொபைல் கடையில் எடுத்துகிட்டு போய் அந்த டச்சை மாற்றுவீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் சீக்ரெட் வீடியோஸ், ஃபோட்டோஸ், இல்லை ஏதாவது கால் ரெக்கார்டிங்ஸ், இல்லை வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரி ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா அவங்க டச்சை மாற்றிட்டாங்கன்னா அது அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டச் உடஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த வித மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை, வீடியோஸை டெலீட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம்னாலும் நீங்கள் டேரெக்டாக மொபைல் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. அப்படி மொபைல் கடையில் டச்சை அவங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபைல்ஸ் ஏதாவது உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்கள் சீக்ரெட் ஃபைல்ஸ் வந்து அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டச்சு உடஞ்சாலும் சரி, உடஞ்சிட்ட சமயத்தில் உங்ககிட்ட இருக்கிற சீக்ரெட் ஃபைல்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் டெலீட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்டாக்ட் லிஸ்ட்டு, கால் ஹிஸ்ட்ரி, இது மாதிரி ஏதாவது நம்பர் தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்தில் டச்சு ஒர்க் ஆகலைன்னா கூட ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைல் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கிற சீக்ரெட் ஃபைல்ஸ், வீடியோஸ் எது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி டெலீட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்கள் மொபைலில் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பவர் கட் இல்லை ஷடவுன், இந்த மாதிரி சமயத்தில் மொபைலில் ஃபுல் சார்ஜ் வந்து கம்மியாகிடும். பட் ஒரு 5% இருந்தால் ஏதாவது எமர்ஜென்சிக்கு பேசுகிறதுக்கு வந்து தேவைப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் இருக்கிற சார்ஜர் ஃபுல்லாக இருக்குன்னா அந்த மொபைலில் இருக்கிற சார்ஜரை நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். எந்தவித பவர் அடாப்டர் இது மாதிரி எதுவுமே தேவையில்லை. அது எப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க வரும். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு ஓடிஜி அடாப்டர் அப்படின்னு ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லோக்கலில் நீங்கள் ஏதாவது மொபைல் சென்டர், அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மொபைல் கடைக்கு போயிட்டு ஓடிஜி அடாப்டர் கொடுங்கன்னு கேட்டிங்கனாவே அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இருக்கும். அப்படி லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த ஓடிஜி அடாப்டர் கிடைக்காதவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. ஆஃப்லைனோட ஆன்லைனில் ஒரு 20 rupees ஜாஸ்தியாக இருக்கும். மினிமம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குது, குவாலிட்டியை பொறுத்து. இதை வாங்கிட்டு இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா மொபைல் டு மொபைல் சார்ஜர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டச் ஒர்க் ஆகலனா ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த அடாப்டரை வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மொபைலுக்கு இந்த ஒயிட் கலர் மொபைல்லேருந்து சார்ஜ் ஏற்ற போகிறோம். இதுக்கு இந்த அடாப்டரை வந்து அந்த ஒயிட் கலர் மொபைலில் வந்து சொல்லிட்டோம் ஓடிஜி அடாப்டரை. இப்போ வந்தீங்கன்னா டேட்டா கேபிள், அதாவது நார்மலாக சார்ஜிங் கேபிள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த சார்ஜிங் கேபிள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த மொபைலும் சார்ஜ் ஏற்றணுமோ அதில் யூஎஸ்பியை சொருவிட்டு அந்த சார்ஜர் பின் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் ஏற்றுறமோ அந்த மொபைல் சொருவிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒயிட் கலர் மொபைலேருந்து பிளாக் கலருக்கு சார்ஜ் ஏற்றுறேன். பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ண உடனே அதில் வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் கலர் மொபைலேருந்து பிளாக் கலர் மொபைலுக்கு வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக அந்த சார்ஜர் கேபிளை ரிமூவ் பண்ணுறேன், மறுபடியும் கனெக்ட் பண்ணுற பாருங்க, சார்ஜர் ஏறும். ஒரு சிலர் நம்ப மாட்டீங்க, ப்ரூஃப் கேட்பீங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்லேருந்து உங்கள் மொபைலுக்கோ ஏதாவது எமர்ஜென்சியாக சார்ஜர் தேவைப்படுற நேரத்தில் இதை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றிக்க முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக ஏறினாலும் பட் சார்ஜ் இதில் கன்ஃபார்ம் ஏறுது. நான் ஒர்க் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது மூலிமா நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு அந்த ஜஸ்ட் ஓடிஜி அடாப்டர் மூலயமாவே சார்ஜ் ஏற்றிக்க முடியும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக், சாங்ஸ் இதெல்லாம் எப்படி அந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக நீங்கள் ஷேர் ப்ளூடூத்லேயே அமைச்சிக்கலாம். பட் அதில் ஒவ்வொன்றா ஃபைல் செலக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி அடாப்டரை சொருவிட்டு அந்த மெமரி கார்டில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் ஒரே செகண்டில் காப்பி பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் மொபைலில் இருக்கிற மெமரி கார்டை கழுத்தணும், அதில் மறுபடியும் போடணும், ஒவ்வொரு ஃபைலாக செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது. எல்லா ஃபைலையும் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டும் இன்சர்ட் பண்ணலாம். சப்போஸ் பென்ட்ரைவ் இருக்கிறவங்க பென்ட்ரைவ்லேருந்து உங்கள் மொபைலுக்கு ஃபோட்டோஸையோ இல்லை மொபைல்லேருந்து பென்ட்ரைவுக்கு ஃபோட்டோஸையோ இப்படி ஈஸியாக நீங்கள் காப்பி பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்தவித லேப்டாப் கனெக்ஷன், லேப்டாப் எந்தவித சாஃப்ட்வேரும் தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி மாற்றிக்க முடியும். இப்போது அதுக்கடுத்தது என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, முக்கியமான விஷயம், அதாவது டச்சு உடஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த ஓடிஜி அடாப்டரை வச்சு மொபைலில் இருக்கிற வீடியோஸை, ஃபோட்டோஸை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுதான் மெயினான டிப்ஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒயிட் கலர் மொபைலில் வந்து டச்சு உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டச்சு உடஞ்சிட்டு இருக்கிற மொபைலில் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஓடிஜி அடாப்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மவுஸ்க்கு ஒன்று தேவைப்படும், அதாவது லேப்டாப்க்கு யூஸ் பண்ணுவோம்ல மவுஸு, அந்த மவுஸை வந்து இந்த ஓடிஜியில் டேரெக்டாக நீங்கள்
நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மவுஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே உங்கள் மொபைலில் வந்து ஒரு கர்சர் மாதிரி இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் நார்மலாக எதை டெலீட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. வீடியோனா வீடியோ, ஃபோட்டோஸ்னால் கேலரிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த மவுஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு டேரெக்டாக பார்க்கும்போதே தெரியும் என்னுடைய மொபைலை வந்து டச்சே பண்ணல. அதாவது உங்கள் மொபைலில் இருக்க டச் உடஞ்சிச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் மவுஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கர்சரை மூவ் பண்ணிவிட்டு எங்கே டெலீட் ஆப்ஷன் கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த டெலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு டேரெக்டாக அந்த 2 ஃபோட்டோஸை இப்போ டெலீட் பண்ணி காமிச்சிட்டேன். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேட்டாக இருக்கட்டும், எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் உங்கள் மவுஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்படி டேரெக்டாக சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். வாட்ஸ்அப் போய்ட்டு கிளியர் பண்ணலாம். இப்போ கால் ஹிஸ்ட்ரி ஏதாவது கால் டீட்டெயில்ஸ் சோர்ஸில் நம்பர் தேவைப்படுது, கான்டாக்ட் நம்பர்னால் இந்த மாதிரி மவுஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கான்டாக்ட் போய்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா அது மட்டும் இல்லாமல் நார்மலாக உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்ன பண்ண விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையும் மொபைல் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலைன்னா கூட, ஸ்க்ரீனுன்னா டிஸ்பிளே கிடையாது, டச் ஒர்க் ஆகாதவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்னா ஒன்றுமே தெரியாது. மேக்ஸிமம் டச்சு தான் நிறைய பேருக்கு ரிப்பேர் ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் எமர்ஜென்சிக்காக இதை ஃபுல் டே யூஸ் பண்ண முடியாது, எமர்ஜென்சிக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இதை உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் அதிகமாக கீபோர்டு, அதாவது அதிகமாக டைப்பிங் ஒர்க் இருக்குது, நிறைய டைப் பண்ணி அனுப்புவோன்றவங்களும் டேரெக்டாக நீங்கள் கீபோர்டு மவுஸ் ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதிகமாக மொபைலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கேமிங் அதிகமாக கேம் விளையாடுவோன்றவங்களும் இது கேமிங் விளையாடுறதுக்கும் இந்த மாதிரி கீபோர்டு மவுஸை கனெக்ட் பண்ணிட்டு கேமும் இதில் விளையாட முடியும். இல்லை இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். கீபோர்டில் டைப் பண்ணும்போது உங்கள் மொபைலில் டைப் ஆகுது, டேரெக்டாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். டச்சு ஒர்க் ஆகாதவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. டச்சு ஒர்க் ஆகிற மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மூலமா இது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ்பி டிரைவர் மூலமா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி லைட் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் யூஎஸ்பி ஃபேன் வாங்கினீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கும், அது மூலிமா வாங்கிக்க முடியும். இந்த யூஎஸ்பி அடாப்டர், அதாவது ஓடிஜி அடாப்டர் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும், ஹோம் பேஜ் போக முடியும். இந்த யூஎஸ்பி வயர்லெஸ் நான் யூஸ் பண்ணுறது இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா மவுஸும் வயர்லெஸ் கீபோர்டு, அந்த அடாப்டர் டேரெக்டாக சொல்லிடலாம். இந்த கீபோர்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மவுஸ் டோட்டலாக ரெண்டுமே வருது. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கீபோர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி டெக் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா, இல்லை எந்த மாதிரி டெக் வீடியோஸ் தேவைப்படுது, இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இந்த ஓடிஜி வச்சு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் என்னன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.